சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தும்படி தேவனாய் கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதபடி வந்திருக்கிற நீங்களும் நானும் மெய்யாகவே ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அருமையான திருச்சபை தேவன் ஏற்படுத்தி இந்த நாளிலும் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் உங்களை அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை நான் நிரப்பி நான் காண்கிறேன். தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து இன்னும் பல விதமான முன்னேற்றங்களை காணும்படி கர்த்தர் பல வழிகளை திறப்பதை கேள்விப்படும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தம்பி ஆல்வின் சொன்னதை போல நாம் மட்டும் இந்த நன்மை பெற்றுக்கொண்டால் போதாது, இந்த கிறிஸ்துவை அறிந்த நாம் மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக சொல்லணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், தமிழுடைய பழமொழி அப்படி தானே? ஆகையினால் நாம் பெற்றுக்கொண்ட இன்பத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்கள் இந்த சுவிசேஷ முயற்சியை நீங்கள் தவறாமல் பங்கு பெறுங்கள். இந்த பயிற்சியை பெற்று திருச்சபைக்கு இன்னும் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உண்மையாக கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பல இடங்களில் இன்றைக்கு பல காரியங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுவிசேஷத்திற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைந்திருக்கிறோம். இந்த நாளில் இப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிற உங்களை நான் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். முயற்சி எல்லாவற்றையும் கர்த்தர் அபரிதமாய் ஆஸ்வதிப்பாராக. பங்கு பெறுகிற உங்களையும் தலைமையில் தாங்கி நடத்துகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அபரிதமாய் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களின் செவிகளையும் திறப்ப போகிறோம். தூங்குறவங்க கொஞ்சம் உற்சாகமாயிருங்க. ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கு போய் அப்புறம் தூங்கிடலாம். ஓகேவா? ஒரு சிலரை பார்க்குற இப்போமே லேசாக ஆட்டம் அப்படி கொஞ்சம் அப்படி இருக்குது. ஆனால் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர், ரைட் தானே? ½ அன் ஹவர் அடுத்த ½ அன் ஹவர் அடுத்த ½ அன் ஹவர் அப்படியே ½ அன் ஹவர் தள்ளிட்டு போயிடலாம். சரிதானே? எத்தனை உற்சாகமாக இருக்கீங்க? வெரி குட். உங்கள் கவலையெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் சோகத்தெல்லாம் வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு வந்துடுங்க. திரும்ப அதை அப்படியே கொண்டு வந்து திரும்ப அதே சோகம் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்த்து நாங்கள் சோகமாகி எங்கள் சோகத்தில் எங்களுக்கும் பிரசங்கம் வராமல் போய் என்னடா எனக்கு சர்ச்சுக்கு போகணும் நீங்களும் துக்கத்தோட வீட்டுக்கு போகிறத விட எல்லாரும் உற்சாகம் வருதுன்னு சொன்ன கர்த்தர் ஆவியானவர் உங்களையும் உற்சாகப்படுத்தி நம்ம அனைவருக்கு வேண்டிய ஆசனை கொடுப்பதற்கு உன்னோட தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்க. அப்போ பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசத்துக்கு நான் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்த நாள் வரைக்கும் காத்துக்கள் ஒரு வல்லவராக இருக்க நிச்சயித்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை மகிமையுள்ள இயேசு கிறிஸ்து மீது இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த சோத்தரைப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் இந்த உற்சாகமா கரங்களை தட்டான வரும். இன்பராமேசு நம்மோ இருப்பார். இந்த வனாந்தி யாத்திரையில் இன்பராமேசு நம்மோ இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத தோத்தரைப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பரலோகத்தில் தகப்பனை ஆஸ்வதிக்கப்பட்ட மனமுற்றின் காலவேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பிரதிசங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும்
எங்கே 2 பேர் 3 பேர் நாம் கூடியிருக்கிறார்களோ அங்கே இருக்கிற சொன்ன கர்த்தர் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு பேசும், எங்களை விடுதலை செய்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சற்றே நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசத்தில் யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு போதும். இந்த தேசத்தில் யாவையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு என்னை பார்த்து சொல்லுகிறார். ஈசாக்கின் நாட்களில் ஆபிரகாம் வந்தது போல ஒரு பஞ்சம் வந்தது. அவர் வாழ்க்கையில் திடீரென்று தோல்வி வருகிறது. ஆகவே எந்த தேசத்தில் போய் நான் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளி தேசத்துக்கு எகிப்துக்கு போகும்படி முயற்சி செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என் வார்த்தையை நீ கை கொள்ள வேண்டும். பஞ்சம் பிழைப்பதற்காக நீ அங்கே போக வேண்டாம். நீ இருக்கும் அதே ஸ்தானத்தில் இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவெளியிலும் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு துக்கத்தோடு வந்திருக்கலாம், துயரத்தோடு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் திடீரென வறட்சி, எவ்வளவு காலங்கள் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு ஜெபித்தும் ஒரு முடிவு வரவில்லையே, எவ்வளவு விடுதல் செய்தும் ஒரு நன்மையை என்னால் காண முடியவில்லையே, எல்லா மக்களும் என்னை வெறுக்கத்தான் செய்கிறார்கள், என் சொந்த பிள்ளைகளும் கூட என்னை தள்ளிவிடுகிறார்கள், நான் என்ன செய்யட்டும்? அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கலாம். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் ஏதோ ஒரு பகுதியில் இன்றைக்கு அலைக்கழிக்கப்பட்டு துக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம். எங்கேயோ ஓடுவேன், எந்த இடத்துல போனால் நன்மை கிடைக்கும், எங்கே போனால் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் கலங்கா, உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நானே, நீ இருக்கும் இடத்திலே தங்கியிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நன்றியோடு ஆண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காலை எழும்பின உடனே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது, சாத்தான் விதமான பயத்தை கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வருவான், கலக்கத்தை கொண்டு வருவான், உங்களுக்கு முன்பு பெரிய பயமுறுத்தும் சூழ்நிலைகள் இருப்பதை போல காண்பிப்பான். நீங்கள் அவனை பார்த்து தைரியமாக பேச வேண்டிய காரியம், அப்பாலே போ சாத்தானே, உலகத்தை ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார், உன்னை மேற்கொண்ட கர்த்தர் இவர்களை மேற்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்வார், நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வேணும் சொல்கிற காரியம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தைரியமாக இருக்க செய்கள். என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே இனி எனக்கு துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, கலக்கம் இல்லை, எல்லாவற்றிலுமே தேவனாக கர்த்தர் எனக்கு போதுமானவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார். He is omnipotent. அவர் சர்வ வியாபியாக எங்கும் வியாபித்திருக்கிறார், ஆம்னி பிரசன்டாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் சாவாமை உள்ளவராய் உலகத்தின் தோற்றத்தை உண்டாக்கிறார். நானே அல்வா உமேகம் இருக்கிறவன் என்று தூக்கம் முடிவுமாக இருக்கிற என்று சொல்கிற கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து சகல நன்மையினால் நிரப்பி ஆஸ்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராக வேதவசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் எது போக முடியும் துணிந்த மாத்திரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். வேறு எந்த கருத்துக்கு உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து விடாது, உன் சிந்தனைகளுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்து விடாது. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள பழகிக்கொள், அப்பொழுது வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாறிவிடும். அதே 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னதுக்குபடி ஆசீர்வாதம் வந்ததா? எதற்காக பிளெஸிங், எதற்காக ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொல்லி அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 4-5 வசனங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெரிது பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆசீர்வதிக்கப்படும். எதற்காக ஆசீர்வதிக்கப்படும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தரோடு பேசினார். ஆபிரகாமோடு நான் பேசினேன்.
திட்டம் தெளிவுமான வார்த்தைகளை சொன்னேன். அவன் என் கற்பனைக்கெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொன்னேன். அவன் அப்படியே செய்தபடியினால் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நான் உள்ளுணர்வாயிருந்தேன். நீயும் கூட என் வார்த்தை கீழ்ப்படுவாயானால் ஈசாக்கு, உன்னை நான் ஆஸ்வதிப்பதிலே ஒரு தவறும் இழைக்க மாட்டேன், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 28:1-14 வரை வாசித்து பாருங்கள். பலவிதமான ஆசீர்வாதங்கள் தேவன் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், போகிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வருகிலும் ஆசீர்வாதமாய் இருப்பார். நீ பட்டணங்களிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். எல்லாம் கேட்பதற்கு சந்தோஷமாய் இருக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் சொந்திருக்க வேண்டுமானால் முதலாம் வசனம் என்ன சொல்றது வாசித்து பாருங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்து நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லப்படும் சகல ஆசீர்வாதங்களும் உன் மீது வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீ ஒருபோதும் தயங்காமல் செவி கொடுப்பாயானால், அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும், ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களும் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு ஒன்றொன்றாய் வந்து சேரும். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னும் செவி கொடாமல், எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்குள்ள பெரிய பேச்சு போட்டியும் வைராக்கியமான போரும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி ஒரு கட்சி தலைவர் ஏதோ ஒன்று பேசிவிட்டார். நான் என்ன பெரிய இவனா, அப்படி படித்து விட்டானா, இப்படி படித்து விட்டான் எல்லாம் தாறுமாறாக அவருடைய வக்கீல் சொல்லுகிறார், இவர் ஐபிஎஸ் தேர்விலே இந்தியாவிலே 3வது ரேங்க் எடுத்தவர், இந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன படித்திருக்கிறார் அவர் கேட்கிறார். உடனே அந்த அரசியல் கட்சி சொல்லுகிறார், நான் அகிலத்தையே படிச்சிருக்கிறேன்டா அப்படிங்கிறார். அகிலத்தை படிச்சு எங்கே நிற்கிறான்? நடுரோட்டில் நின்றுட்டு இருக்கிறான். நடுரோடு கத்திக்கிட்டு தான் இருக்கிறான். அகிலம் படித்து என்ன பிரயோஜனம்? அறிவு கொஞ்சம் கூட இல்லையே. ஒரு சபை என்ன சொல்கிறது, கௌரவம்னு ஒன்று இருக்குது இல்லை, எந்த இடத்துல எப்படி பேசணும், எல்லா இடத்துலையும் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குது. அழைத்துக்கு வரணும், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போகணும், சாப்பிடும்போது அதுக்கு ஒரு டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஒரு மேனர்ஸ் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், போன உடனே திறந்து வீட்டுக்குள்ளே சொல்லுங்களேன், அலமான பார்க்கல எந்த நுழையும் நல்லா சொல்கிறோமா இல்லையா? திறந்து வீட்டுக்குள்ளே அப்படி போகக்கூடாது, அப்படி தானே? அதுக்கு தான் சொல்ல, எதுக்கு கதவு போட்டு வச்சுருக்காங்க? போய் என்ன பண்ணணும்? தட்டணும். தட்டி நான் உள்ளே வரலாமா? அவங்க வாங்கன்னு சொன்னவன் நம்ம அப்படிலாம் கிடையாது, கேஷுவலாக போயிடுறது. நானும் என் மனைவி எங்கள் வீட்டுக்கு எல்லாம் இருக்கிற வீட்டில் எல்லாம் எங்களுக்கு சொந்தம்தான். உங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சொந்தம்தான். ஆனாலும் என் மனைவி அவங்க படுத்திருக்கும் போது கூட நான் போய் உடனே ரூம்குள்ளே போகவே மாட்டேன், நாக் பண்ணிட்டு தான் போவேன். வாங்க டாடி அப்படிமா, அப்புறம் உள்ளே போவேன். இப்போ கூட எனக்கு பழக்கம் உண்டு. சொல்லுவாங்க, என் மகன் சொல்ல, எப்போ நம்ம வீடு தானே, என்ன இப்போ சும்மா எங்கேயோ வெளியாள் மாதிரி கதவு தட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாப்பில். என் சன் திட்டுவாப்பில், நீங்கள் என்ன எங்களுக்கு சன் டிஸ்டர்ப் பண்ண. என் மகரத்தை விட ரூமில் நான் தனியாக போக மாட்டேன். என் சன் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தனியாக இருந்தால் அந்த ரூமில் நான் போகவே மாட்டேன், நாக் பண்ணிட்டு தான் போவேன். என்னப்பா இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது, நீங்கள் என்ன கதவு கட்டிகிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு மேனர்ஸ் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாம் எல்லாவற்றையும் நாம் நேர்த்தியாக செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் மேனர்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் ஆண்டு எதிர்பார்க்குறார். நான் சொல்வதை கேள்வி தான் முதல் மேனர்ஸ். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை வேலைக்கு கூப்பிட்டா அம்மாவை பார்த்து சொல்லு, இப்போ உனக்கு வேறு வேலை கிடையாது. உடனே வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? வரமாட்டாங்க. அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் பெஷ் இழுத்து மூடுவாங்க. என்ன சொன்னாலும் எழும்ப மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் கூட சொந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். இந்த பிள்ளைகளிலிருந்து இந்த ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும். பெற்றோருக்கும் கூட ஆண்டவர் சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார்.
ஏன் சில குடும்பங்களை ஆசீர்வாதங்கள் தள்ளிக்கொண்டே போகிறது? ஆண்டவர் சொல்கிற காரியத்திற்கு நாம் செவி கொடுக்க மறுத்து விடுகிறோம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனை. பிள்ளையாண்டம் வளர்க்க வேண்டிய இடத்துல அவனை நாம் வளர்ப்பது இல்லை. வேதம் சொல்கிறது, பிள்ளையாண்டம் வளர்க்க வேண்டிய இடத்துல வளர்த்தான், முதிர் வயது அவன் அதை விடாதிருப்பான். இன்றைக்கு எல்லாவற்றிலும் நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் 4 பேர் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்களாம். உலகத்தில் பொதுவாக 4 பேர் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்களாம். ஒன்று, நம்ம பெற்றது, ஓகேவா? அடுத்தது நம்மளை பெற்றது. விளங்குதா? என்ன ஒன்றும் புரியல உங்களுக்கு? முதல் நம்ம பெற்றது, நம்ம பிள்ளைங்க கேட்காது. அடுத்தது நம்மளை பெற்றது, நம்ம அப்பா அம்மா சொல்ல கேட்டுக்கிட மாட்டாங்க. நீ யார எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? அடுத்தது நமக்கு வாச்சது. சிரிப்பு பலமாக தான் இருக்கு. நமக்கு வாச்சது அது ரொம்ப ரேர். கேட்கலாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். படா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் ஆபிரகாம் மனைவி அவனை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்க? ஆண்டவனேன்னு கூப்பிட்டான். இன்னைக்கு போட்டு மிதி, வாடா போடா, பப்ளிக்லேயே மரியாதையே கிடையாது. கடைசி 4 பேர், ஒன்று நம்ம பெற்றது, நம்மளை பெற்றது, நமக்கு வாச்சது, 4வது நான் தான். என் பேச்சை நானே கேட்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, மாற்றி மாற்றி பேசி எதிலே உருப்படாமல் உட்காந்துருக்குறோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் சொல்ல, எவன் பேச்சை கேட்குறியோ கேட்கலையோப்பா, நீ என் பேச்சை கேளு அப்படிங்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நாம் பிரமாணங்களை கை கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது 100க்கு 100 உறுதியாக இருக்கிறது. பிரியமா, சங்கீதம் 33:18 என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபை காத்துக்கள் எல்லாவற்றிலும் விலக்கி பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறாராம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பஞ்சமே வந்தாலும், அதுதான் ஈசாக்குக்கு வந்தது. பஞ்சம் வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிறார்கள், பஞ்சத்தில் வெதனடைந்து கொண்டிருக்கான், எல்லாரும் இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கான். ஆண்டவர் சொன்னார், நீ அப்படி செய்ய வேண்டிய அவசியம், வார்த்தைக்கு செவி கொடு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும். பஞ்சத்தில் அழிய மாட்டாய் ஈசாக்கு, நீ பயப்படாது, கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் என்ன சொல்கிறது பார்த்தீர்களா? பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் சோர்ந்து போகிறாய்? வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதாயிரு. ஆகவே ஆண்டு உங்களை என்னை பார்த்து உரிமையோடு சொல்கிற காரியத்தை சற்றே வாசித்து பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 43:1 இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறான். வார்த்தை மீண்டும் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல், யாக்கோபே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். எவ்வளவு உரிமையோடு சொல்லுகிறார் பாருங்கள். நானே உன்னை உருவாக்கினேன், நானே உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாதா? உன்னை உருவாக்கினவர் நான். பெற்ற தாயே தன் பிள்ளைக்கு என்னென்ன வேண்டும் செய்கிறது அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களை குறித்து அக்கறை கொள்ளாமல் இருப்பாரா? உங்களை குறித்து அக்கறை இல்லாமல் செயல்படாமல் அமைதியாக இருக்க போகிறார்? நிச்சயம் அற்புதம் செய்வார். உங்களை அறிந்தவர் உங்களுக்கான அக்கறை கொள்கிறவராக இருக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவர் நான், உருவாக்கினவர் நான். சொல்கிறேன், பயப்படாதே, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆகவே 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும், எப்படிப்பட்ட பாதையில் நடத்தப்பட்டாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் தோல்வி வந்திருக்கிறதா? கவலைகள் வந்திருக்கிறதா? பிரச்சனைகள் வந்திருக்கிறதா? உடைக்கப்பட்டிருக்கிறதா? சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களா? உன்னை ஒன்றும் இல்லாமல் செய்து மிரட்டி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் எதிர்காலத்தை சூன்யமாக்கிவிடும் சொல்லி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா? ஒன்று குறித்தும் கலங்காது. 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வேதம் அழகாய் சொல்கிறது. வாசிக்கலாமா? 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். அவன் நோக்கி கூப்பிடுவான். பிரச்சனை வரும்போது கூப்பிடுவான். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, தேவைகள் வரும்பொழுது எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதில்லை நாம் ஒருபோதும் தாங்கக்கூடாது. ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
நீதானே என்னை படைத்த கர்த்தர், நீதானே என்னை சிருஷ்டித்தவர், என் மீது அக்கறை கொள்கிற அளவு ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஒருபோதும் பயப்படாதீங்க. என் ஜெபத்துக்கு பதில் வருமா? சந்தேகமே வேண்டாம். நிச்சயம் தேவன் பதில் கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் அவனோடு இருந்து அவனை விடுவித்து அவனை கனப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட போகிறோம் என்பதை ஒருபோதும் பயந்து விடாதீர்கள். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திகையாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல். உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த நாளை தைரியமாய் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு சகாயம் செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கனப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒன்றை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலை எவ்விதமாக இருந்தாலும் எல்லாவற்றும் தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார். நேற்று தினத்தில் வட இந்திய மாநிலத்திலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு அம்மா 11 மணி டைம். ஏன் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு, என்னன்னு தெரியல, காலுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு பலவீனம் தலை வரைக்கும் போகுது, பயமாக இருக்குது, யாரோ அந்த ரூம்குள்ளே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, யாரோ எனக்கு எதுவும் செய்துட்டாங்களான்னு தெரியலையே, ரொம்ப கலக்கமாக இருக்கு, கிறிஸ்தவர்கள் தான், எனக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கேட்டார், உங்கள் வீட்டில் சமீபத்தில் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் நடந்துச்சான்னு கேட்டார். ஆமாம் நடந்துச்சுது. இது 2 வாரத்துக்குள்ளே நடந்துதான்னு கேட்டார். ஆமாம் நடந்துச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், 2 வாரத்துக்கு முன்னாடி 2 பேர் வந்தான் அவங்க வீட்டுக்கு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது தான், ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது அவன் கொண்டு வந்த மாந்திரிகத்தின் கிரியை அந்த குழாவில் அவர்கள் தடைவிட்டு சென்றபடினாலே அந்த வீட்டுக்குள் அந்தகார இருள் சூழ்ந்திருக்கிறது, வீட்டுக்கு இருப்பதுக்கே பயத்தை உண்டாக்கி கொண்டு இவர்களே அவர்கிட்ட வெளியேறும்படி அந்தகாரத்தில் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இது சரீரத்தையும் தாக்குகிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சொன்னோன்னு சொன்னாங்க, ஆமாம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க, 2 பேர் தான் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை ஒரு பாட்டில் தேங்காய் எடுங்க, ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணு. எங்கேயோ நடக்கிற ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரனுக்கே அந்த சில காரியங்களை வெளிப்படுத்துவார்னு சொன்னால், உங்களை படைத்தவருக்கு உங்களை குறித்து எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். எதை குறித்தும் சொந்து போகாதீர்கள், எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உனக்கு நான் சகாயம். யார் என்ன செய்தாலும் ஒருவேளை அவங்க நினைக்கலாம் நான் செய்கிறது உனக்கு தெரியாது. வருவாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது அழகாக அந்த கடவுக்குள்ளே அப்படி மைய தட்டு போயிட்டே இருப்பான், உங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா நல்லக்கலை நிற்க மாதிரி நிற்பாங்க, அப்படியே அப்படியே நல்லா இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கையில் மையம் கொண்டு வருவான், அப்படியே தடவிட்டு போயிட்டே இருப்பான், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. கேஷுவலாக பேசுவாங்க, உள்ளே வாங்கன்னு உட்காந்து டீ கொடுப்பீங்க, உட்காந்துக்க சேரில் தடவிட்டு போயிடுவான், கண்டுபிடிக்க சொல்லுவீங்க, என்னன்னு தெரியல, வந்துட்டு போனது ஒரு மாதிரி இருக்கு. அவன் வந்த கிரியைகள் அப்படிப்பட்டது. இவை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எந்த காரியம் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கொள்வேன், நீ பயப்படாது. சாலமோனை குறித்து தாவீது அழகாய் சொல்கிறார். 1 நாளாகமம் 21 போயிட்டு வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. அவர்கள் தெரிந்து கொண்டபடினால் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்போ நாங்கள் பவுலை குறித்து சொல்கிறார் 18:10, நான் உன்னோடனே இருக்கிறேன், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பென்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் ஏன் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அருமையான ஆலோசனை கொடுக்கப்பட்டதை இங்கே வாசிக்க முடியும். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், யாரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? 123:2 சற்று வாசிக்கலாம். இதோ வேலைக்காரரின் கண்கள், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எஜமான் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. யாரை நோக்கி இருக்கும்? அவரே. எங்கள் கண்கள் கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கி இருக்கும், வேற எங்கேயும் நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்கு இரக்கம் செய்வார். அவர் சபைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், வார்த்தைக்கு நான் கட்டப்படுகிறேன், நான் நம்புகிறேன் கர்த்தரால் எனக்கு வரப்போகிறது. அவர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், எனக்கு சகாயம் செய்கிற வரைக்கும், எனக்கு உதவி நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் அவரே நோக்கி பார்க்க போகிறேன். ஆகவே
ஈசாக்குடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போதும் கூட அவன் கலங்கவில்லை. அழகாய் சொல்லுகிறான், நான் ஏன் இப்பொழுது சோர்ந்து போக வேண்டும்? கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார், அது நிறைவேற்ற வல்லவரை கையிலே கொஞ்சம் விதை தான் அவன் வைத்திருந்தான். அந்த கொஞ்சம் விதையை கொண்டு போய் விசுவாசத்தோடு ஜெபித்து விதைத்திருப்பான். உலகம் அந்த பகுதி முழுவதும் பஞ்சத்தினால் எல்லாரும் அடிந்து வேதனையோடு இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் அவன் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த வருஷத்தில் தேவன் அவனை ஆஸ்வதிக்க முடிந்ததா? தேவன் அவனோடு சொன்னார், உன்னோடு கூட இருந்து உன்னை நான் அதை நிறைவேற்றினாரா? 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வரனாகி 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பஞ்சம் தான், வறட்சி தான், வேதனைகள் தான், கண்ணீர் தான், புலம்பல் தான், ஆனாலும் பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் விதை எந்த இடத்துல பஞ்சம் வந்ததோ, எந்த தேசத்தில் பஞ்சம் வந்ததோ, எந்த வருஷத்தில் பஞ்சம் வந்ததோ, அதே இடத்தில், அதே நேரத்தில், அதே வருஷத்தில் கர்த்தர் அவனை சொன்னபடி ஆசீர்வதித்ததினாலே அவன் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை துக்கத்தோடு இருக்கீங்களா? ஐயா, நாளைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கு, என்ன செய்ய போறேன்னு கலங்கி ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். என் தேவைகள் சந்திக்கப்படுமா? இவ்வளோ பெரிய தொகை தேவைப்படுகிறதே. சிலருக்கு 5000 பெரிய தொகையாக இருக்கும், சிலருக்கு 50,000 பெரிய தொகையாக இருக்கும், ஒரு சிலருக்கு 2 லட்சம் இமீடியட்டாக தேவையாக இருக்கே. என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்ன தேவையாக இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த நேரத்தில் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்க மாட்டோம். ஆனால் எந்த இடத்துல உங்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று உங்களை அறிந்தவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஒன்றை குறித்தும் சொந்து போகாதீர்கள். 100 மடங்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனை அபரிதமாய் ஆசீர்வதித்தார் அல்லவா? ஆகவே பிரியமானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதோடு கூட கர்த்தர் அவனை விட்டு விடவில்லை. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஒரு ஆளிலேயே கூட இல்லையே. அப்படியே முழுகிட்டீங்களோ பிரசங்கத்தில்? யோசிக்கிறேன், இதெல்லாம் எவ்வளோ நடந்தால் அப்படி இருக்கும்ல. இன்னைக்கு அதை வைக்க போகிறேன், எனக்கு 100 மடங்கு ஐஸ்வர்யவான், அப்புறம் வர வர விருத்தடைக்க போகிறேன், நான் மகா. இப்படிலாம் யார் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆக கிடவது விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் தேவன் கொடுப்பார். நிச்சயமாய் தேவன் கொடுப்பார். யோசிக்கலாம், ஐயா மழை வந்தாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது, அந்த மேலே இருக்க ஓடெல்லாம் அப்படியே உடையிற போல இருக்குது, பயமாக இருக்குது. இந்த அடுத்த வருஷம் மழை வர்றதுக்குள்ளே உங்கள் வீடு பெரிய பங்களா மாதிரியே மாறிடும். அந்த தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படும். ஐயோ இது கர்த்தர் இருக்கிற வீடுப்பா, இங்கே நம்ம போகக்கூடாது, வேற ஒரு அங்கே வேறு ரூட்டில் மாறி போயிடும். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எதை கொடுத்தும் சொல், உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆஸ்வதிக்க போகிறேன். எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள். ஆகவே பிரியமானவர்களே, நடந்தது என்ன? அவன் பஞ்சம் பிழைக்க தான் வந்தான். எங்கேயோ இருந்து வந்து நான் பஞ்சம் பிழைத்தால் போதும், எனக்கு நாம இடம் கொடுத்தோம். அந்த ராஜா சொல்லுகிறார், நாம இவனுக்கு இடம் கொடுத்தோம். கடைசியில் இப்போ என்ன நடக்குது வாசித்து பாருங்கள். 14ஆம் வசனத்தில், அது 24:14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் வாசிங்க. மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு பெலிஸ்தரோட மேலிலே பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவுகளில் எல்லாம் போதும் அவன் மேல பொறாமை கொண்டு விரோதம் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பெரிய அடையாளத்தை வச்சிருக்காரு. நீங்க சொல்லக்கூடாது, ஐயோ இன்னைக்கு இந்த சாரி கட்டிட்டு போனா அவ பார்த்துருவாளே, இந்த பேண்ட்டை போட்டு போனா அவன் பார்த்துருவானே, கண்ணு விழுந்துருமே,
சிலர் இதுக்கு காட்டுறதுக்குன்னே வருவாங்க, எவ்வளோ செயின் போட்டிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு. சிலர் அழகாக சாரீலாம் கொடுத்து பில்லை கேட்டாமல் வருவாங்க. அதுவும் கரெக்டாக அந்த இடத்துல தெரியணும், 2000 ரூபான்னு தெரியணும். பந்தா பண்ணுறதுனே வருவாங்க சில குரூப்பு, அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. சிலருக்கு பயம், வேண்டாம் வேண்டாம், ஆண்டவங்களை ஆசீர்வாதமான நல்ல காஸ்ட்லி சேரை கொடுத்துருப்பாரு, அதை பீரோவை திறந்து எடுத்து பார்த்து ஒரு உமா கொடுத்துட்டு திரும்ப பீரோக்குள்ளே வச்சிடுறது. அதுக்காக கொடுத்தாரு ஆண்டவர், இங்கே கட்டிட்டு வரது தான் கொடுத்துருக்கிறார். சசிகலா உங்களுக்கு பொறாமட்டான்னு கோமலா உங்களுக்கு என்ன படணும் வச்சுக்கோங்க. பாலில் தண்ணி கலந்துருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, அப்படி தானே? என்ன மீட்டர்? ஏதோ ஒரு மீட்டர், லாக்டோ மீட்டர், கரெக்டாக. டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோரடிக்கானுக்கு தெர்மோமீட்டர் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. என்ன மீட்டர்? கரெக்டாக சொன்னீங்க, பொறாமை. அடுத்தவன் உங்க பார்த்து பொறாமைப்படணும், வயிறுலாம் எரியணும், மூக்கொழியாக போக வரணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம், கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். நீ வயிறு எரிஞ்ச சாகுடாங்க வேண்டியதான், எரிஞ்செறிஞ்சு சாகு. அதுக்கு தான் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறாரு. அவன் பயந்துடுவான், ஐயோ அவன் கண்ணு போடுறான், நீங்கள் பயந்துட்டு இருக்கக்கூடாது. நல்லா உடுத்துங்க, நல்லா நகையை போடுங்க. கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரோ கொண்டு எல்லாரும் வீட்டில் ஒரு காரை வாங்குங்க. சும்மா இந்த தெரு ஃபுல்லாக காராக நிற்கணும். லைட் ஆஃப் லைட் மிஷின் வர்றவங்க அத்தனை பேரும் காரில் வந்து இறங்குறாங்களாப்பா, என்ன விஷயம்? அதாங்க ஆசீர்வாதம். இந்த சபைக்கு போனோம், கர்த்தரோட ஜெபத்தை கேட்டார், நான் ஒன்றுமில்லாமல் கர்த்தர்களை உயர்த்தி இவ்வளவு கனப்படுத்தி வைத்திருக்கிறார். மற்றொரு புறம் ராஜாவே புறமேப்படுகிறான். இவன் பஞ்சப்படி நம்ம இடம் கொடுத்தா நம்ம இடத்துல பெரிய ஆள் ஆயிட்டானே. கடைசியில் அவங்களுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் யோசித்து பாருங்கள். அவன் கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்தார். வீட்டு துறைகள் வருக, பிரச்சனைகள் வருகிறது, எல்லாவற்றையும் அவன் வீட்டில் போய் வாச நேரம் செல்ல வேகமாய் போகிறேன். எல்லாவற்றிலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்க தயங்கவே இல்லை. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் பெருக பண்ணி கொண்டே வந்தான். ஆகவே துறவுகள் அவன் தூர்த்து போடுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணு, பிரச்சனை பண்ணுகிறார்கள். ஆனால் நேரம் ஒன்று வந்தது, குறிப்பிட்ட ரெகோபத்துக்கு தேவன் கொண்டு வருகிறார். இனி நமக்கு சஞ்சலம் உண்டாவதில்லை என்று சொல்லும் பொழுது தேவன் அவர்களை பார்த்து, நீ அமைதியாக இரு, உனக்கு நான் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறேன். 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த ராஜா அவனு ஈசாக்கிடத்தில் வருகிறார்கள். 27ஆம் வசனத்தை சொல்லுகிறது, ஈசாக்கு அவரை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? என்னை பகைத்து துரத்து விட்டீர்களே. ஈசாக்கு கேட்கிறான், என்ன பகைச்சிங்க, எவ்வளவு பேசுனீங்க, என்ன துரத்து விட்டுட்டீங்கல்ல. ஈசாக்கு வேற இடத்துல வர திரும்ப அவனை தேடி வர்றாங்க. என்னதான் நீங்க பகைத்தீங்களே, திட்டுனீங்களே, துரத்தி விட்டுட்டீங்களே, இப்போ எதுக்கு ஏன்ட்ட வர்றீங்க? நம்மளும் சொல்றோம்ல, நம்மகிட்டே நிறைய பேர் நன்மை வாங்கியிருப்பாங்க பாருங்க. நன்மை வாங்கிட்டு அப்புறம் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி ரொம்ப பேசுவான். எவ்வளோ கேவலமாக அவ்வளோ பேசுவாங்க. இதுதான் சமுதாயம், நன்றி கெட்ட ஒரு சமுதாயம். நம்மளோட நாட்டில் இல்லை, இயேசு கிறிஸ்து நாட்களில் இருந்தது. 10 பேரை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒருத்தன் வடலில் பார்க்குறான், ஐயோ நான் சுகமாயிட்டேன், உடனே ஓடி வருகிறான். திரும்பி வந்து, ஏசப்பா நீங்கள் நான் சுகமாக்கிட்டீங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி? ஓகே, நீங்கள் மொத்தம் 10 பேர் தானே தம்பி வந்தீங்க, குரூப்பாக வந்தீங்களே, இப்போ நீ சிங்கிளாக வந்திருக்கியே, மீதி 9 பேர் இங்கே. அவனுக்கும் சுகம் கிடைச்சதில்ல, எங்கே போனாங்க? அவ்வளோதான். ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லாமல் அவருக்கும் கூட நன்றி கட்டுள்ள மக்கள் இருக்க தான் செய்தார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் கூட உங்களிடத்தில் நன்மை பெற்று உங்களுக்கு பேசல இருக்க தான் செய்யும், எதை குறித்தும். ஆனால் ஒரு நாள் வரும், பேசினவங்க எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க, வந்து நிற்கிறாங்க. ஈசாக்கிட்ட வர்றாங்க, அவன் கேட்குறான், ஏன் வந்தீங்க? உங்களோட வாழ்க்கையில் துரத்து விடப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில உங்களை கைவிடாத நேசர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் சத்துருடைய கண்கள் அதை காணும். கர்த்தர் உயர்த்துவதை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். In all situations, ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் எடுப்பதெல்லாம் தோல்வியாக முடிகிறது, என் வீட்டை சுற்றிலும் எப்பொழுதும் சஞ்சலம் இருக்கிறது, அழுகையும் கண்ணீரும் என் வாழ்க்கையாக இருக்கிறது, என்ன செய்யட்டும்? நான் செய்வதெல்லாவற்றையும் யாரும் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள், ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருக்கு செவி கொடுப்போம்.
வேதமாக சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அற்புதமான வார்த்தை நிறைவேற்றுவதை எங்கே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எந்த ஊருக்கு போறீங்க நீங்க? என்ன அவ்வளவு பசிக்குதா? கொஞ்சம் பொறுமையாவே. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவா, பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரியே போகலாமே. ஆசீர்வாதம் எக்ஸ்பிரஸாக வரட்டும். வாசிக்க வந்து பேசஞ்சர் மாதிரி வாசிக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. வாசிங்க. என்ன டக்கு ஆஃப் ஆயிட்டீங்க? ஆசீர்வதித்து. பேட்டரி சார்ஜ் இறங்கிருச்சு. ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே. ஆசீர்வதித்து கமா வருதா? கமா, அப்புறம் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவருக்கு என்னிலும் பெரியவர் ஒருவரும் ஆஸ்வதிக்க முடியாதுப்பா. என்னிலும் பெரியவர் ஒருவரும் ஆகவே என் பேரில் நானே உன்னை ஆஸ்வதிக்கண்டு தன் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார். நிச்சயமாக இன்னைக்கு இந்த வார்த்தை உறுதியை பற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கவலையோடு போகக்கூடாது. எத்தனை கவலையோடு வந்து அதே கவலை வீட்டுக்கு போகக்கூடாது. துக்கத்தோடு வந்து துக்கத்தோடு போகக்கூடாது. அழுகோடு வந்து அழுகோடு போகவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கவலையெல்லாம் இங்கே என் சன்னதத்தில் போட்டுருங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான வார்த்தை அல்லவா? அந்த தேவன் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் அழகா சொல்லுகிறது. இப்போது பாருங்க, பார்க்கிற சத்துருக்கள் என்ன அறிக்கை செய்கிறார்கள்? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து இல்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்ல பிரசங்கத்துக்கு அருமையான பாயிண்ட் தான். ஏன்னா இப்பதான் அதை பற்றி டாபிக் பேசிட்டு இருக்கோம். அவன் பொறாமையோடு தான் காத்துக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்லா வாசிங்க. ரைட், கோ ஹெட். இப்படி தான் ஜாலியாக இருக்கணும். அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்போ என்ன நடக்குது? ஆதியாகமம் 26-28 நிச்சயமாக கர்த்தர் வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். போதும் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. இங்க மூல என்ன சொன்னார்? 3ஆம் வசனத்துல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இருந்தாரு, ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப சத்துருக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கர்த்தர் கூட இருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்தாரு? இருப்பேன்னு சொன்னார். இப்போ என்ன செய்கிறாங்க? சத்துரு அது பார்த்து சொல்கிறாங்க. நம்ம வாசித்தாங்களே, சூப்பர் வசனம், அப்படி தான் இருக்கணும், தான் கரெக்டு, அருமையான டிரான்ஸ்லேஷன்மா. அடுத்த பைபிளில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த அம்மாவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் அருமையான பாயிண்ட் தான். இப்படி தான் சில இதுக்கு பேர் தான் இன்னோவேட்டிவ்ஸ். கொஞ்சமாக புதுசாக கண்டுபிடிக்கணும். ஆமாம், இல்லை நல்ல அருமையான பாயிண்ட். ஏன்னா கரெக்டாக அந்த பெலிசோட அழகாக டாப்பிக்கில் வந்துட்டாங்க. அவங்க பொறாமல் மைண்ட்ஸில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சொல்லிப்பாங்க, எத்தனை நாய் என் மேலே பொறாமட்டுச்சு இல்லை, இன்றைக்கி நான் ஜீன்ஸ் போட்டு கருப்பு கலர் சுடிதார் போட்டு அழகாக வந்திருக்கேன், நான் இங்கே எத்தனை பேர் பொறாமப்பட்டுச்சோ நடக்கும். நீங்கள் போகும்போது பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், பொறாம பிடிச்ச நாயே, கர்த்தர் எங்கூட இருக்கிறார். கர்த்தரமோடு இருக்கிறார் என்று கண்டோம். We have seen with our own eyes that the Lord Jesus Christ is with you. உங்களோடு கூட தான் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அறிக்கை, சத்துருக்களை அறிக்கை செய்யும்படி கர்த்தர் கண்களை எவ்வளவு அழகி திறக்கிறார் பாருங்கள். ஆகவேதான் வேதம் அழகாய் சொல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம். நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆஸ்வதிக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ கூட வெறுமையா இருக்கலாம், ஆனா தைரியமா சொல்லுங்க, ஈசாக்கு வெறுமையாக தான் இருந்தா, இப்போ பாத்திரம் நிரம்பி வழிகிற. சத்துருக்கள் காணுகிறார்கள், கர்த்தரமோடு கூட இருக்கிறார்கள். ஆஸ்வகம் என்பதை நாங்கள் கண்டோம். இனி எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்தில், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் கிருபையில் இன்னும் அதிகமாக வளர்ந்து
நாங்கள் பெருக போகிறோம். உங்கள் இருக்கிற கிறிஸ்து மற்றவங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். உங்கள் காண்பு கிறிஸ்துவின் கிருபை மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசை உங்களுக்கு கிருபை மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். சகல ஆறுதல் தேவன்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மை செய்யப்படுகிற ஒன்று குறித்தும் கவலை. ஆகவே சத்துருக்கள் 29ஆம் வசனத்தில் சொல்கிறார்கள், உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். நிச்சயமாக ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த போது சத்துருக்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் மொடுக்கிறதை கண்டோம், இப்போது ஒப்பந்தம், நீங்கள் ஒரு தீங்கும் செய்ய வேண்டாம். இப்பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி இந்த காலவேளை அவர் உங்களையும் என்னையும் கூட ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த பாதையை மாத்திரம்தான் நடக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் காரியங்கள் யாவும் ஜெயமாயிருக்கும். ஈசாக்கை போல ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றிலும் இழந்து வறட்சியோடு வந்திருக்கிறீர்களா? தேவன் திரட்சியான ஆசீர்வாதங்களை கொடுக்க தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கலாமா? என் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? நிச்சயம் செய்வார். அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க போகிறார். என் சத்துருக்கள் கண்கள் காண என உயர்த்த போகிறார். நான் கலங்க மாட்டேன். துக்கத்தோடு வந்த நான் மகிழ்ச்சியோடு திரும்ப போகிறேன். தேவன் எல்லைகளை எல்லாம் விரிவாக்க போகிறார். அவருடைய காரியம் என்னை பெரியவனாக்க போகிறது. நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்பதை உறுதியோடு கூட அறிக்கை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புவான், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விடுவது வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவரே உங்களை ஆதரிப்பார், அதிசயங்களை செய்வார், நன்மை நாள்களை நிரப்பி கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். என்றும் கர்த்தரில் நிலைத்திருப்போம், அவரே எல்லாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். உங்கள் துக்கம் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அழகோடு வந்த உங்களை ஆனந்த புலமாய் மாற்றும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தரில் நம்பிக்கை கொண்டிருக்கும் மீது நீதியின் சுரம் உதிக்க ஆரம்பித்து விட்டது. அது சட்டைகள் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல மாற போகிறீர்கள். கால தேவனுடைய பிரசனத்துக்குள் வந்திருக்கிறேன். நீங்களும் நானும் தேவனுடைய பிரசனத்தினால் நிறைந்திருக்கிறபடியினால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இறங்கி இருக்கிறார். ஒன்றை குறித்தும் கலங்காதிருங்கள். உங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தேவன் பதில் வைத்திருக்கிறார். நான் கைவிடப்பட்டவள் அல்ல, நான் கைவிடப்பட்டவன் அல்ல. கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார். இதோ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, என் வேதனைகளை மாற்றும், என் கண்ணீரை நான் துடைத்துள்ள எனக்கு உதவி செய்யும், என் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு விடுவை ஏற்படுத்தும். இனி என் வாழ்க்கை முழுதும் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாயிருப்பதாக. விடுதலையின் மேல் விடுதலை கட்டளையிடுவீராக, ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக, பெருகவே பெருக செய்வீராக, சுகத்தின் மேல் சுகம் உண்டாவதாக.
பிசாசின் கிரிகள் முழு நிச்சயமாய் அழிக்கப்பட்டு போவதாக. ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படி கிருபை என்றும் உள்ளது. Thank you Jesus. அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஞானிகளை கொண்டு உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடினவர்களாய் தேவன் இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதித்தார். தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் போய் அவனை தேவன் இங்கே இருன்னு சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவனை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். என் தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவா என்று சொன்னார். தேவன் உன்னையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நம் தேவனிடத்தில் செபிப்போமா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நான் அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, நம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். ஆண்டவரே, இனிமேல் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்தில் நான் வருவேன். அப்பா, நான் உம்மை எப்பொழுதும் தொழுது கொண்டுவேன். உம்மை எப்பொழுதும் வணங்குகிறவனாய், நான் தேவனை விட்டு மறவாத தேவனுடைய மனுஷனாய் நான் வாழ்வேன் என்று இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரே, நீ ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல என் தேவனே, நீர் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று நம் தேவனிடத்தில் செபிக்கலாமா? உடைய இருதயத்திலிருந்து கர்த்தரிடத்தில் செபம் கேளுங்க. ஆண்டவரே, என்னை கிருபையினால, ஆண்டவரே, என்னை இந்த கிருபையை தந்து, கீழ்ப்படிதலின் கிருபையை தந்து நான் கர்த்தருக்காய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இன்னமும் எனக்கு இந்த மாம்ச கிரியைகள் வேண்டாம்ப்பா. இன்னமும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆண்டவரே காரியங்கள் எனக்குள்ளே வேண்டாம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நான் கீழ்ப்படிவேன். உம்முடைய சத்தியத்தின்படி நடப்பேன். நான் மனம் இறங்குவேன். என் கர்த்தருக்காய் நான் எதையும் செய்ய துணிவேன். ஏசப்பா, உமக்காக நான் வாழ்வேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் என்னை நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் கேட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தின் செய்தியை போல என் தேவனீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.